இன்றைக்கி காலையில் வித்தியாசமாக இருக்குன்ட்டு புளிப்பொங்கல் தாங்க சமைச்சேன். சரி மதியம் நம்ம மீன் வந்துனா வாங்கி குழம்பு வைக்கும், அடுப்பில் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்ட்டு மீனெலாம் வாங்கிட்டு போய் அடுப்பை பார்க்குறேன். நைட்டு பெஞ்ச மழையில் அடுப்பும் நனைஞ்சு போச்சு, விறகும் நனைஞ்சு போச்சாட்டுக்கு. அட கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப நமக்கு இன்றைக்கி விதி சிலிண்டரில் உள்ள அவியலில் தான் சமைக்கணும்னு இருக்குதாட்டுக்குங்க. நம்ம ஒன்று நினைக்கிறோம், கடவுள் ஒருத்தர் ஒன்று நினைக்கிறாங்க. இன்றைக்கி விதி விளையாடிடுச்சு பாருங்க. நம்ம அடுப்பில் சமைச்சு இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு இன்றைக்கி சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்தேன். கடைசியில் அடுப்பும் பற்றலை, ஒன்றும் பற்றலை. இன்றைக்கி விதியோ சதியோ சரின்ட்டு போய் திரும்ப சிலிண்டர் அடுப்பத்தை வச்சு இன்றைக்கி சிலிண்டரில் தாங்க சமைச்சேன். மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு சமைச்சேன். என்ன தான் இருந்தாலும் அடுப்பில் மண் சட்டியில் வச்சு சமைச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. கொஞ்சம் ஃபீலாக தாங்க இருந்தது. இன்றைக்கி நம்ம அடுப்பில் சமைச்சு சாப்பிட முடியலன்னு இருந்தது. சரி இன்றைக்கி விதித்த விதி அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு திரும்ப போய் அடுப்புலேயே சமைச்சு இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க. உங்களுக்கு யாருக்காவது இப்படி அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.